வணக்கம், வெல்கம் டு மலர்மனம் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம டிவியில வர்ற கார்ட்டூன் கேரக்டர்ஸை பார்த்துட்டு அதே மாதிரி இமிட்டேட் பண்ணக்கூடிய குழந்தைகளுக்கு என்ன தீர்வு மலர் மருத்துவத்துல அப்படிங்கிறத பார்க்கலாம். பொதுவா இந்த மாதிரியான குழந்தைகள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, டிவியை ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த டிவியில வர்ற கார்ட்டூன் கேரக்டர்ஸ் சிரிச்சா சிரிப்பாங்க, பேசுனா அதே ஸ்லாங்ல பேசுவாங்க, ஃபைட் பண்ணாங்க அப்படின்னா இவங்களும் அதே மாதிரியான ஆக்ஷன்ஸை டிவிக்கு ஆப்போசிட்ல நின்று செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. டிவியை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அல்லது மொபைல் ஃபோனை ஆஃப் பண்ணதுக்கு அப்புறமும் அதே மாதிரியான ஸ்லாங்ல நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க. பொதுவா இந்த குழந்தைகளுக்கு சொல்லப்படக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னா, நீங்க அவங்களுக்கு ஸ்கிரீன் டைமை கம்மி பண்ணிடுங்க அல்லது சுத்தமாவே நீங்க ஸ்கிரீன் அவங்களுக்கு காமிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். குழந்தைகளுடைய மன வளர்ச்சியை ஸ்கிரீன் டைம் அப்படிங்கிறது ரொம்பவே பாதிக்கக்கூடியதுதான். ஆனா இந்த குழந்தைகளுக்கு அது மட்டும் பிரச்சனை கிடையாது. இது என்ன பிரச்சனை அப்படின்னா, உங்களையோ அல்லது அவங்களோட சிப்ளிங்ஸையோ இல்ல கூட படிக்கக்கூடிய நண்பர்களையோ அதே மாதிரி இமிட்டேட் பண்றவங்கள இந்த குழந்தைங்க இருப்பாங்க. யாரை பார்த்து அட்ராக்ட் ஆகுறாங்களோ அவங்க அதை பார்த்து அப்படியே இமிட்டேட் பண்றவங்களா இருப்பாங்க. பொதுவா கார்ட்டூன் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயமா குழந்தைகளுக்கு இருக்கிறதுனால அதை பார்த்துட்டு அதிகமா அவங்க இமிட்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கார்ட்டூன் கேரக்டர்ஸையே நீங்க காமிக்கல அப்படிங்கிற பட்சத்துல வேற எது மேலையெல்லாம் இல்ல வேற யார் மேலையெல்லாம் அவங்க அட்ராக்ட் ஆகுறாங்களோ அவங்கள அப்படியே பார்த்து இமிட்டேட் பண்றவங்கள இந்த குழந்தைங்க இருப்பாங்க. இத மலர் மருத்துவத்துல செராட்டோ அப்படிங்கிற மருந்தை கொடுக்கறது மூலமா மட்டும்தான் முற்றிலுமா குணம் செய்ய முடியும். அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தைகள் அதே வயதுடைய மற்ற குழந்தைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு விஷயங்களை புரிஞ்சுக்க முடியாதவங்களா இருப்பாங்க. அதாவது ஒரு 10 வயதுடைய ஒரு குழந்தை ஒரு 7 வயது குழந்தை என்னவெல்லாம் புரிந்து கொள்ள முடியுமோ அந்த அளவுதான் விஷயங்களை நீங்க சொன்னா புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா அது செராட்டோ தேவைப்படக்கூடிய குழந்தை அப்படின்னு நீங்க வச்சுக்கலாம். இதுக்கு மலர் மருத்துவத்துல முற்றிலுமா குணம் செய்ய முடியும். ஒரு 100 ரூபாய் தான் ஒரு மலர் மருந்தோட விலை. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. அந்த வித்தியாசம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு 2 மாசத்துல தெரிய வரும். நீங்க ஒரு தடவை மருந்து வாங்குனீங்க அப்படின்னா அது 2 மாசத்துக்கு வரும். எத்தனையோ செலவு பண்ணி பாக்குறீங்க, குழந்தைகளுக்காக எவ்வளவோ கவலைப்படுறீங்க. இது என்ன அப்படின்னு பாருங்க. மலர் மருத்துவம் அப்படின்னா என்னன்னு பாருங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு தெரியும். மலர் மருத்துவம் அப்படிங்கிறது மனநிலைக்கான மருத்துவம். நம்ம மனிதர்களுடைய அனைத்து விதமான மனநிலைகளையும் 38 வகைகளா பிரிச்சிருக்கிறாங்க. அந்த மனநிலையை கண்டுபிடிச்சு சரியான மருந்தை கொடுக்கும்போது அந்த கேரக்டர் அப்படிங்கிறது முற்றிலுமா குணப்படுத்தப்படுது அப்படிங்கிறதுதான் மலர் மருத்துவம். இதுல பயன்படுத்தக்கூடிய மருந்துகள் அப்படிங்கிறதும் பூக்களுடைய எசன்ஸ் தான் அப்படிங்கிறதுனால எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாதது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம மலர்மனம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்க. இந்த உபயோகமான தகவல்கள் எல்லா பெற்றோர்களுக்குமே போய் சேரட்டும். நன்றி.